ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நடந்த எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட் நம்பர் 43. இதுக்கு முன்னாடி வந்து 42 செட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க பாருங்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் லிங்கில் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டினாக கொடுத்துறாங்க. ஒரு ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டரில் உள்ள ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃபாக மாறுது அப்படின்னா அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கம்மியாகும் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அசீம் பண்ணிக்கிங்க ஹைட் வந்து சேம்ங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர்லேருந்து கேபிட்டல் வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருந்து ஓகே ஃபஸ்ட்டு வந்து 2 இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ 2 இருக்குது, அதுலேருந்து ஆஃப் கம்மியாகுது, அப்போ வந்து 1 கம்மியாகுது. வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச்சுங்கிறது தெரியும். ஸோ பைங்கிறது பை ஆர் ஸ்கொயர் வந்து 2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 4 ஹச்சுங்கிறது கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1, இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்போ பை இன்ட்டு 1 இன்ட்டு ஹச்சுங்கிறது கிடைக்கும். அப்போ இது 2 கேன்சல் பண்ணும்போது இந்த பை ஹச்சும் கேன்சல் ஆயிரும், பை இது கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து நமக்கு வந்து 1 மாறுது. அப்போ வந்து 1/4, அதாவது 4ல் 1 பங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம்ங்கிறது கிடைக்கும். ஸோ ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபாக மாறிச்சு அப்படின்னா 4லேருந்து நமக்கு வந்து 1 பங்கு தான் வந்து அதில் வால்யூம் கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண கொஸ்டினாக கொடுத்துறாங்க. ஸோ லீஸ்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ 3600 மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 60 × 60 வந்து நமக்கு வந்து 3600 இருக்கும். ரிமைனிங் இருக்க 3 நம்பருமே என்னது நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராகவே இருக்காது. ஓகே, அப்போனா இந்த கொஸ்டினை இதுவே பார்க்க தேவையில்லை. கொடுத்துருக்கு ஒரே ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஈஸியாக போடலாம் இந்த கொஸ்டினை. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து 53ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். 53ஆவது கொஸ்டின் வந்து அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 600, பிரின்சிபால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 450 கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லிங்கிறது கொடுத்துருக்காங்க 1 இயருக்கு. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னங்கிறாங்க. நமக்கு தெரியும் A = P × 1 + R/100ங்கிறது நமக்கு வந்து ஃபார்முலாங்கிறது தெரியும். இங்கே அமௌண்ட்டுங்கிறது 600 கொடுத்துருவாங்க. ஸோ பிரின்சிபால் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 450ங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும் 1/R/100. இங்கே பவர் என்னங்கிறது வரும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இங்கே 1 தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணும்போது தான் கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் பண்ணாமல் என்ன வரும் அப்படின்னா இங்கே 4 வரும், இங்கே 3ங்கிறது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4/3 = 1 + R/100ங்கிறது வரும். இந்த 4/3 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸோ 1 + 1/3ங்கிறது எழுதிக்கலாம் = 1 + R/100. இந்த 1 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/3 = R/100ங்கிறது இருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100/3ங்கிறது கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ இது 2 சிம்பிள் பண்ணும்போது நமக்கு 33.33ங்கிறது கிடைக்கும். ஸோ 33.33ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 54ஆவது கொஸ்டின். 54ஆவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரின்சிபால் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம், ஸோ டெனிவர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = P/N/R/100. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1500 கொடுத்துருக்காங்க. சார் என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸு. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 5/2ங்கிறது வரும். ஸோ அடுத்து வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8.5. இதை ஃப்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 17/2ங்கிறது வரும் × 100. ஸோ /100ங்கிறது வரும். ஸோ இது எதுக்குனால மாத்திரம் அப்படின்னா அப்போ தான் வந்து ஈஸியாக கேன்சல் பண்ண கேன்சல் பண்ண முடியும். இந்த 100 இந்த 2 சைபரும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 318.75ங்கிறது கிடைக்கும். ஸோ 318.75ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ மற்ற 3 ஆப்ஷன் பாருங்கள். மற்ற 3 ஆப்ஷன் வந்து ஹோல் நம்பராக இருக்குது. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது எந்த நம்பரையும் 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து 0.25, 0.5, 0.75ங்கிறது தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஃப்ராக்ஷனில் தான் வரும். ஸோ ஃப்ராக்ஷனில் வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 55ஆவது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டைம்ங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீடுங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பீடுக்கு என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே குரூப் டியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 700 / டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 மினிட்ஸ். அப்போ 5 × 60ங்கிறது வரும்.
இது செகண்ட்ஸாக மாறிடுச்சு. செகண்டை வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ஸாக மாற்றணும் அப்படின்னா 18/60 18/5 வந்து டிவைட் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 42/5ங்கிறது வரும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 8.4 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸுங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 56 கொஸ்டின். ஸோ இங்கே 56 கொஸ்டின் இருக்குது. ஒரு ஹாலோ ரெக்டாங்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோ ரெக்டாங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் அண்டு 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட வால்யூம்ங்கிறது என்னங்கிறாங்க. ஸோ என்றைக்குமே திக்னஸோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டரோட ரெக்டாங்குலர். ஓகேவா? இது வந்து என்னது அவுட்டரோட நமக்கு வந்து ரெக்டாங்குலர். ஓகேவா? ஸோ இது உள்ள உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இன்னரோட ரெக்டாங்குலர். நமக்கு வந்து வால்யூம்ங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம். எவ்வளோ வந்து தண்ணி ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் வந்து வால்யூமு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளியே உள்ள கியூபாய்டோட வால்யூம். ஓகே, வெளியே உள்ள கியூபாய்டோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 12 × 10 × 8ங்கிறது வரும். ஸோ இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 960 கிடைக்கும். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் வந்து திக்னஸ்ங்கிறது கொடுத்துருவாங்க. இது மொத்தம் 12. அப்போ வந்து இந்த சைடு 1 போயிடும், இந்த சைடு 1 போயிடும். அப்போ இருக்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ 12ல் 2 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ங்கிறது கிடைக்கும். அப்போ தான் இந்த இடத்துல 10ங்கிறது கொடுத்துருவாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8. அதே போல் வந்து இந்த சைடு திக்னஸ் வந்து 1 சென்டிமீட்டர் போயிடும், இந்த சைடு வந்து 1 சென்டிமீட்டர் போயிடும். அப்போ ஓவரால் 2 போயிடும். அப்போ வந்து 10ல் நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா 8ஆக மாறிடும். அதே போல் தான் வந்து ஹைட் வந்து 8 கொடுத்துருவாங்க. 8ல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே 1 போச்சு அப்படின்னா 8லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 480ங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த உள்ள நடுவில் உள்ள போர்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா வெளியே உள்ள கியூபாய்டு மைனஸ் உள்ள உள்ள கியூபாய்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த திக்னஸ், அந்த ஹாலோவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வால்யூம்ங்கிறது இருக்குங்கிறது தெரியும். ஹாலோவில் வந்து எவ்வளோ வால்யூம்ங்கிறது இருக்குது அப்படின்னா 960 - 480 ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 480 சென்டிமீட்டர் கியூப்புங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ 2 × 1 வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மாறுங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாரோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர். அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சென்டர் ஆங்கிள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா d/360 × πr² நமக்கு தெரியும் ஈக்குவல் டு. ஸோ ஏரியா வந்து எவ்வளோ கொடுத்துருவாங்க அப்படின்னா 154ங்கிறது கொடுத்துருவாங்க. ஸோ θ/360 பையோட வேல்யூ வந்து 22/7ங்கிறது தெரியும். ஸோ ரேடியஸ் வந்து 14 கொடுத்துருவாங்க. 14 × 14 ஈக்குவல் டு 154. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த 7ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2ங்கிறது வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 7ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2ங்கிறது வரும். 22 இதுவும் கேன்சல் ஆகிரும். இந்த 4ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 90ங்கிறது வரும். அப்போ θ வேல்யூ வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 90ங்கிறது வரும். ஸோ 90ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 58ஆவது கொஸ்டின். 58ஆவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரோட டிஃப்ரெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ எந்தோட டிஃப்ரெண்ட் அப்படின்னா 20% ஆஃப் நம்பரு, ஸோ 10% நம்பரு. ஓகே, சேம் நம்பரு. இது ரெண்டோட டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருவாங்க அப்படின்னா ஸோ 120ங்கிறது கொடுத்துருவாங்க. 20%ல் 10% போச்சு அப்படின்னா 10% ஆஃப் நம்பர் தான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா 120. நமக்கு 100% வந்து நமக்கு வேணும். இப்போ 100% இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சைபர் சேர்க்கணும். சைபர் சேர்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆவரேஜ் பேஸ் பண்ண சம்பு தான். ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க கிளாஸ் ரூமில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்டில் வந்து ஒரு பையன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறான். 30 வயசு பையன் வந்து ஆட் பண்ணுறான். அப்படி ஆட் பண்ணும்போது அவர் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1ங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதில் ஒரிஜினல் ஆவரேஜ் வந்து என்னங்கிறாங்க, மொத்தம் 10 பேர், அவங்களோட ஆவரேஜ் வந்து தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசு பையன் வந்து ஆட் பண்ணுறான். இங்கே ஏற்கனவே 10 பேர் இருக்கிறாங்க, இங்கே ஒருத்தன் ஜாயின் பண்ணுறான். அப்போ வந்து மொத்தம் 11 பேர் மாறாங்க. அப்படி 11 பேர் மாறும்போது அவங்களோட ஆவரேஜ் வந்து 1 அதிகமாக ஆவரேஜ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். அப்போ எக்ஸ் + 1 மாறுது. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 10x + 30ங்கிறது வரும். இதை நீங்கள் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 11x + 11ங்கிறது வரும். இது வந்து இந்த 10x அந்த சைடு போச்சு அப்படின்னா வெறும் எக்ஸுங்கிறது கிடைக்கும். இது ரெண்டு மல்டிபிள் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 19ங்கிறது கிடைக்கும். ஸோ 19ங்கிறது நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான். இல்லை இது வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 10 பேர் இருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பையன் வந்து ஆட் பண்ணுறான். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 பேர். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1 இன்க்ரீஸ் ஆகுது. எப்போ அப்படின்னா 30 வயசு பையன் வந்து ஆட் பண்ணும்போது
மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 30 வயசு பையத்தில் 11 போச்சு அப்படின்னா 30ல் வந்து ஸோ 11 போச்சு அப்படின்னா மீது வந்து 19. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆவரேஜ் வந்து 19 இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கான்செப்ட் இப்படி போட்டிங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு பையர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறாப்புல, அதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் கொடுத்துருவாங்க. அது 2 டிஸ்கவுண்ட் பண்ணால் அதோட அவர் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருப்பாருங்கிறாங்க. 1000 ருபீஸுங்கிறது மார்க்கெட் ப்ரைஸு. ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அப்போ வந்து 4/5ங்கிறது கிடைக்கும். அடுத்து 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குது, அப்போ 9/10ங்கிறது கிடைக்கும். இதில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா சைபர் கன்சிடர் இந்த 5 இதை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா 20ங்கிறது வரும். 20 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 80ங்கிறது வரும். 80 × 9. ஸோ இது வந்து 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 720ங்கிறது கிடைக்கும். 720ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 61வது கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 61வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து 60 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் கொடுத்துருக்காங்க. அதோட மிக்சரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் அண்ட் வாட்டருங்கிறது இருக்குது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் வந்து எடுக்கிறாங்க. அடுத்து அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. எதை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரை வச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் மோர் டைம், அதாவது 2 டைம் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைனலாக வந்து ஆசிட்டோட வேல்யூ வந்து என்னன்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஆஃப்டர் ஈச் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஓகே ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் மல்டிப்ளையர் வந்து மாறுது. மல்டிப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாறுது அப்படின்னா 1 - 20% வந்து மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.8ங்கிறது கிடைக்கும். அடுத்து வந்து ஃபைனல் ஆசிட். ஓகே, இது மொத்தம் எத்தனை டைம் நடக்குது அப்படின்னா 2 டைம் நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 60 லிட்டர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் இருக்குது. இது எந்த ரேஷியோவில் பிரியுது அப்படின்னா 7:3ங்கிற ரேஷியோவில் பிரியுது. இதுதான் நமக்கு ஆசிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரு. அப்போ வந்து 7 பார்ட் வந்து நமக்கு வந்து 10 பார்ட்டில் வந்து 7 பார்ட் என்ன இருக்குது அப்படின்னா 42 இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆசிட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 42ங்கிறது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வருது அப்படின்னா 2 டைம் வருது. அப்போ 0.8/2 ஓகேவா. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 26.88 லிட்டர் வந்து ஃபைனலாக கிடைக்குது. நம்ம வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. பர்சன்டேஜ் வந்து என்ன வருது அப்படின்னா 26.88. ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 42 லிட்டருங்கிறது இருந்துச்சு. 42 லிட்டர் இருந்துச்சு × 100. இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 44.8%. 44.8ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சரு. ஸோ இதை மாதிரி கொஞ்சம் ஈஸியாக அந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அண்டு ஒர்க்கு பேஸ் பண்ண சம்மு தான். இதில் மொத்தம் ஏபிசிங்கிறது 3 பேர் இருக்காங்க. அவங்களோட எஃபிஷியன்சிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி உங்களோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:3:5ங்கிற எஃபிஷியன்சியில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமுங்கிறது கொடுத்துறாங்க. டைமுங்கிறது ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 40 நாள் முடிக்கிறாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து 40 நாள் முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து டைம் கொடுத்துறாங்க, இங்கே எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 80 இருக்கும். ஸோ டோட்டல் ஒர்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ டைமு இன்ட்டு எஃபிஷியன்சிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ 2 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 80ங்கிறது. ஸோ டோட்டல் ஒர்க்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் வந்து என்னது 80. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வேலை செய்கிறாங்க. மொத்தம் 5 நாள். ஸோ அவங்க ஏபிசி மொத்தம் 3 பேர் வேலை செய்கிறாங்க. ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 3, சியோட எஃபிஷியன்சி 5. இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 10ங்கிறது கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 யூனிட் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 5 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 50 யூனிட்டுங்கிறது செஞ்சுருப்பாங்க. மொத்தம் 80 50 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரிமைனிங் வந்து 30 யூனிட் வந்து பெண்டிங் இருக்கும். 30 யூனிட்டுக்கு அப்புறம் வந்து சி வந்து லெஃப்ட் ஆகிட்டாப்புல. சி லெஃப்ட் ஆகிட்டா அப்படின்னா ஏவும் பி ரிமைனிங் ஒர்க் வந்து சேராப்புல. ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செஞ்சுருப்பாங்க அப்படின்னா 5 யூனிட் வந்து செஞ்சுருப்பாங்க. மொத்தம் 30 யூனிட் இருக்குது. 5 யூனிட் செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. 6 டேஸுங்க. ஸோ 6 டேஸுங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ப்ரீசம் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ என்றைக்குமே வந்து ப்ரிஸத்தோட ஃபார்முலா வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா வந்து என்னது பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட்டு. கீழே இருக்குல்ல, கீழே இருக்க ஃபோர்ஸோட பெரிமீட்டர். இங்கே வந்து ஹெக்ஸாங்கல் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஹெக்ஸாங்கல் கொடுக்காம ட்ரையாங்கல் கொடுத்துருந்தாலோ அல்லது ரெக்டாங்குலரு ஸ்கொயர் இது கொடுத்தாலும் கீழே பேஸில் என்ன கொடுத்துறாங்களோ அதோட பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அதே போல் தான் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் என்னென்னு கேட்குறாங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் வந்து கீழே வந்து ட்ரையாங்கிள் இருக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ஹைட் வந்து 10 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 5 + 6 + 7 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 18 சென்டிமீட்டருங்கிறது கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பெரிமீட்டர் இன்ட்டு ஸோ ஹைட்டுங்கிறது நமக்கு வந்து ஃபார்முலாங்கிறது தெரியும். பெரிமீட்டருங்கிறது 18, ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருங்க அப்படின்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. 10 சென்டிமீட்டர் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 180ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோனு கொடுத்துருவாங்க. கோனோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். கோனோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். இது வந்து 2 பார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பேரலல் டு பேஸு. இந்த பேஸை பேஸ் பண்ணி இது வந்து பேரலலுங்கிறது என்னது இணையாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸு இதுக்கு இணையாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணுறாங்க. எவ்வளோ ஹைட்டில் கட் பண்ணுறாங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸு. ஸோ வெர்டெக்ஸுங்கிறது என்னது தமிழில் வந்து உச்சி புள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ உச்சி புள்ளி அல்லது வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அல்லது எஃபெக்ஸுங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸோ உச்சி புள்ளி. ஓகேவா? உச்சி புள்ளி அது 2 புள்ளி ஜாயின் பண்ணுற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸு. ஓகேவா? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணும்போது கீழே இருக்க போர்ஷன் இருக்குல்ல, ஸோ கீழே இருக்க இந்த போர்ஷன் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஒரு பிரிஸ்டம்ங்கிற ஃபார்மேட்டில் வந்து கிடைக்கும். அப்போ அதோட வால்யூம்ங்கிறது என்னங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து பெரிய கோனோட இந்த மாதிரி பெரிய கோனோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் சின்ன கோனோட வால்யூம் வந்து மைனஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற ரிமைனிங் போர்ஷன் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் பிக்கு மைனஸ் வால்யூம் ஆஃப் ஸ்மால் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் அல்லது வந்து ஃப்ரீசத்தோட நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ ஃப்ரீசத்தோட வால்யூம்ங்கிறது கிடைச்சிரும். ஸோ பெருசுக்கு கண்டுபிடிக்கும் போது என்னது இது வந்து என்னது கோனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/3 πr²h. ஸோ கேபிட்டல் ஆர் வச்சுங்க. πr²h மைனஸு 1/3 π ஸ்மால் r²hங்கிறது தெரியும். இது வந்து என்னது வால்யூம் ஆஃப் ஃப்ரீசம். ஸோ இந்த போர்ஷனோட வால்யூம் வந்து கிடைச்சிரும். இது வந்து என்னது 1/3 பை வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்துருங்க. ஹச்சுங்கிறது ஒன்றுக்கு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் வந்து r². ஸோ இது வந்து பெரிய ஆறுங்கிறது என்னது 9 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து 81 கிடைக்கும். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஹைட் வந்து 12. அப்போ 12 ஸோ இது அப்புறம் வந்து மைனஸ் இது வந்து காமனாக எடுத்தாச்சு. மைனஸு இது r²ங்கிறது இதோட ஆறு வந்து என்னது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ இதோட ஆறுங்கிறது என்னது இதில் ஆறுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பார்ட்ஸு. ஸோ இங்கே வந்து டோட்டலாக வந்து 12 பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து என்னது 9ங்கிறது கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க அப்படின்னா 4 பார்ட்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடி எக்ஸு. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து இதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சிமிலாரிட்டியாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3னா 9ங்கிறது வரும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஹைட் வந்து நமக்கு 4 இது 4 ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஃப்ரீசம். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 3 கூட கேன்சல் பண்ணிடுற மாதிரி தான் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா இதோட வேல்யூ வந்து 3 to 4 πங்கிறது கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 12 πங்கிறது கிடைக்கும். இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 312 πங்கிறது கிடைக்கும். 312 πங்கிறது ஆப்ஷன் 4th இருக்குது. 4th ஆப்ஷன் தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஈஸியான சம் தான். அந்த டிராயிங் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட் ஏவோட வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு காட் ஏ. ஸோ காட் ஏ ஈக்குவல் டு 4 இங்கே இருக்க 3 வந்து கீழே டினாமினேட்டர் வந்துடும் 3. ஸோ காட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஆப்போசிட் சைடுங்கிறது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு வந்து அட்ஜசன்ட் சைடுங்கிறது 4, ஆப்போசிட் சைடுங்கிறது 3. அப்போ வந்து ஹைப்போடென்யூஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்கும். அப்போ வந்து சைன் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போடென்யூஸாக இருக்கும். காஸ் ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு டிவைட் பை ஹைப்போடென்யூஸாக இருக்கும். எனக்கு இன்னும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 × sin θ வேல்யூ வந்து 3 / 5
மைனஸு 4 இன்ட்டு காஸ்டிட்டா. காஸ்டிட்டாவில் வந்து 4/5. இது ரெண்டு நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 9/5ங்கிறது கிடைக்கும். மைனஸு 16/5ங்கிறது கிடைக்கும். ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணும்போது -7/5ங்கிறது கிடைக்கும். -7/5ங்கிறது இங்கே ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ பார்த்துங்க, இதுதான் ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அதோட ஈக்குவல் டிகிரிங்கிறது என்ன கேட்குறாங்க. ஒரு ரேடியன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 57.32. ஸோ 1.5 ரேடியன்ட் வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1.5 இன்ட்டு 57.32 ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 85.92ங்கிறது கிடைக்கும். 85.92 அல்ல 94ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. இந்த 54.32ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ பை ஈக்குவல் டு 180ங்கிறது தெரியும். ஸோ இது வந்து என்னது ஒரு ரேடியன்ட்டு. அப்போ ஒரு டிகிரி அல்லது ஒரு ரேடியன்ட் ஈக்குவல் டு ஸோ 180/πங்கிறது தெரியும். ஸோ ஒரு ரேடியன்ட் ஈக்குவல் டு 180. பையோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.14. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து 57.32ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு தெரியும் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா. 90 மைனஸ் டீட்டாங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது 3x மைனஸ் 20ங்கிறது கொடுத்துருவாங்க. அடுத்து இந்த சைனு கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 90 மைனஸு 3x மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 20ங்கிறது வரும். இந்த 3x இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 4xங்கிறது கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110ங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 27.5 டிகிரிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 68ஆவது கொஸ்டின் போகலாம். ஸோ 68ஆவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளை கொடுத்துறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரிங்கிறது கொடுத்துருவாங்க. அது ஒன் ஆஃப் த ஆங்கிள்ங்கிறது ஸோ 30 டிகிரி. அப்போ வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஸோ இது வந்து 90 டிகிரியாக இருக்கும். இப்போ ரிமைனிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 60 டிகிரிங்கிறது இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த மெத்தட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆங்கிள். ஸோ எக்ஸ்டர்னல் ஆங்கிள் அப்படின்னா ஸோ இது எக்ஸ்டர்னல் ஆங்கிள். இப்போ இது எக்ஸ்டர்னல் ஆங்கிள். இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் ஆங்கிள். எக்ஸ்டர்னல் ஆஃப் த ரைட் ஆங்கிள் வெர்டெக்ஸு. ஸோ வெர்டெக்ஸ்னால் நம்ம என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிறோட இது ஒரு வெர்டெக்ஸு, இது ஒரு வெர்டெக்ஸு, இது ஒரு வெர்டெக்ஸு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது. ஸோ இந்த வெர்டெக்ஸோட அவுட்டர் ஃபோர்ஸ் வந்து என்னங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லைன் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 180ங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு என்னது ஒரு லைனு, இதுங்கிறது என்னது நமக்கு ஒரு லைனு. இது வந்து நமக்கு வந்து என்னது 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸோ அதுவும் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 90 டிகிரிங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. ட்ரையாங்கிள் வந்து ஆல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லெஸ் தென் த 90 டிகிரி அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு முக்கோணம் ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆங்கிள் இருக்கும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி எபோவ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள்னு சொல்லாமல் மறைமுகமாக ஆல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி லெஸ் தென்கிறத கொடுத்துருங்க. அப்போ வந்து அது அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் வந்து ஆர்த்தோ சென்டர் வந்து நம்ம எங்கே வந்து இருக்க மாதிரி கேட்டுருங்க. ஸோ அக்யூட் ஆங்கிள் வந்து ஆர்த்தோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும். ஸோ ஆர்த்தோ சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இன்சைட் த ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ இன்சைட் த ட்ரையாங்கிள்ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். என்றைக்குமே அக்யூட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த சென்டராக இருந்தாலும் சரி அது வந்து என்ன எப்படியும் எப்படி இருக்கும்னா இன்சைடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 70ஆவது கொஸ்டின் போகலாம். ஸோ 70ஆவது கொஸ்டின் வந்து ரேஷனலைஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி கட்டணம் மல்டிபிள் பண்ணுங்கள். கீழே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ மேலே கீழே ப்ளஸ்ஸாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ √2 ஸோ ப்ளஸ் √3. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து a+b இன்ட்டு a+b இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. இப்போ a² + b² ப்ளஸ் 2ab வரும். 2a இன்ட்டு 2b டிவைடு பை இது வந்து a+b இன்ட்டு a-b ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ a² - b² வரும். இப்போ a² போது 2 ஸ்கொயர் √2 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 2ங்கிறது கிடைக்கும். √3 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து -√3ங்கிறது கிடைக்கும். a² - b². இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 ப்ளஸ் 2 √6ங்கிறது வரும் டிவைடு பை -1. இப்போ மைனஸ் உள்ளே போச்சு மேலே மல்டிபிள் பண்ணால் -5 -2 √6ங்கிறதே வரும். ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 71வது கொஸ்டின் வந்து ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. ஸோ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துறாங்க. இதில் டி வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் டு பிசி. இந்த பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக வந்து டிங்கிற லைன் வந்து வரைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து ஏபி அண்ட் ஏசி, இந்த ஏபி அண்ட் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா டி அண்ட் இ இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏடியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர், அது 3 யூனிட் மாதிரி கொடுத்துருவாங்க. டியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏஇயோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4 யூனிட்டுக்கு கொடுத்துருவாங்க. இசியோட வந்து இசி வந்து என்னென்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் இந்த சிமிலாரிட்டி ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ பெரிய ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ சிமிலராக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை எடுத்துக்கிங்க அப்படின்னா சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துங்க. சின்ன ட்ரையாங்கிளோட இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 3, இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா பெரிய ட்ரையாங்கிளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். பெரிய ட்ரையாங்கிளுக்கும் போது இந்த 6 மட்டும் எடுத்துக்கூடாது, இந்த ஹோல் சைடு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ ஹோல் சைடு எடுத்துக்கணும். இங்கே 6 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 9ங்கிறது இருக்குது. 9 டிவைட் பை இந்த ஹோல் சைடு வந்து நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா இங்கே 4 + எக்ஸ்ன்னு வச்சுங்க. இதை இப்போ 4 + எக்ஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த அளவு மட்டும் எடுத்துக்காதீங்க. இங்கே 6னா டேரெக்டாக 6ங்கிறது எடுத்துக்கூடாது, 9ங்கிறது எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இங்கே 3 இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 3ங்கிறது வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 + எக்ஸ் = 12. இப்போ எக்ஸோட வெளியே நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 8ங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து மெயின் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல 6 இருக்குது அப்படின்னா டேரெக்டாக 6ன்னு எடுக்காமல் ஸோ 9ங்கிறது எடுத்துக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 72வது கொஸ்டின். ஸோ 72வது கொஸ்டின் வந்து நான் வந்து இதை மாதிரி டிராயிங் கொடுத்துருந்தாவே அந்த டிராயிங் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நோட்டில் எழுதி வச்சிங்க, அல்லது 2-3 தடவை படிங்க. ஏன்னா வந்து அது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது வீடியோவில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேருங்கிறது என்னது, 2 ஆங்கிள் வந்து ஆட் பண்ணும்போது அது வந்து 90 டிகிரியாக இருக்கும். சப்ளிமெண்ட்ரி பேருங்கிறது என்னது, 2 ஆங்கிள் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 180 டிகிரியாக இருக்கும். அடுத்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிளுங்கிறது 2 தீட்டாவோட வேல்யூ வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 360 டிகிரியாக இருக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் சஸ்பெண்டடு ஏபி வந்து பார்த்தீங்கன்னா அட் சென்டர், இந்த ஏபி வந்து அட் சென்டரில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஸோ 140ங்கிறது இருக்குது. அடுத்தது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னால் இதோட ஆங்கிள் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தம் வந்து 360 டிகிரிங்கிறது தெரியும் ஒரு சர்க்கிள்னா. இதோ 140 போச்சு அப்படின்னா நமக்கு ரிமைனிங் ஏரியா வந்து கிடைச்சிடும், ரிமைனிங் வேல்யூ வந்து கிடைச்சிடும். இது 2 மைனஸ் பண்ண நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 220ங்கிறது கிடைக்கும். 220ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா tan A + sec A = 3. அப்போ tan Aயோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. நமக்கு தெரியும் இதை அப்படியே இதை மாதிரி எழுதிங்க. sec A + tan A இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னது அப்படின்னா 3. sec A - tan Aயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 1/3 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தா ரெண்டுமே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா tan θ கேட்குறாங்க. அப்போ வந்து இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட வேல்யூ மைனஸ் இது கேன்சல் ஆகிடும். அப்போ இது 2 ஆட் பண்ணும்போது 2 tan θங்கிறது கிடைக்கும். ஸோ 2 tan Aங்கிறது கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 3 - 1/3. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னது ஸோ 9ல் 1 போச்சு அப்படின்னா 8/3ன்னு இருக்கும். இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 2 tan Aவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2வும் இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து 4ங்கிறது கிடைக்கும். அப்போ tan Aவோட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா 4/3 இருக்கும். 4/3ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து 74வது சம்மு. ஸோ 74வது சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்குலரோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6ங்கிறது கொடுத்துருவாங்க. ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டட் அட் ஆங்கிள் வந்து θங்கிறது கொடுத்துருவாங்க. எதில் அப்படின்னா அட் சென்டருங்கிறது கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. இது வந்து சென்டர் போர்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டுங்கிறது கொடுத்துருவாங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து சஸ்பெக்டட் வந்து என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா ஸோ θங்கிறது கொடுத்துருவாங்க. ரேடியஸ் வந்து 6ங்கிறது கொடுத்துருவாங்க. விச்சு அதோட லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஆர்க்கு. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கார்டு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து என்னது மேஜர் ஆர்க்காக இருக்கும். இது வந்து என்னது மைனர் ஆர்க்காக இருக்கும். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து பேசிக்காக தெரியும். ஓகேவா? மைனர் ஆர்க்காக இருக்கும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதோட லென்த்து வந்து என்ன கேட்குறாங்க, அந்த மைனர் ஆர்க்கோட லென்த்து வந்து என்னங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா θ / 360 இன்ட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவுன்னு சொல்லுவாங்க, பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2πr தெரியும். ஸோ θ / 360 இந்த θ வச்சுக்கோங்க. 2πr என்னது ஸோ ஆருங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2πயோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2πயோட வேல்யூ வந்து 180ங்கிறது தெரியும்.
இந்த 180 இந்த 360 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து தீட்டா இன்ட்டு 2 இன்ட்டு ஆறுங்கிறது வரும். ஸோ 2 இந்த 2ங்கிறது போயிடும். ஸோ 2 இன்ட்டு வந்து 180 தான் 6. இப்போ வந்து தீட்டா இன்ட்டு ஆறுங்கிறது வரும். தீட்டா இன்ட்டு ஆறுங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். இல்லை ஒரே ஒரு கான்செப்ட்டு பையோட வேல்யூ வந்து நீங்கள் வந்து என்னது ஸோ 180ங்கிறது நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ பையோட வேல்யூ வந்து என்னது 180ன்னு எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ 2 பைங்கிறது ஸோ 2 இன்ட்டு 180 360 வரும். இப்போ இந்த ஹோல் டைமு கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னது தீட்டா இருக்குது, இங்கே வந்து ஆர் இருக்குது. அப்போ ஆர் தீட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ அடுத்து வந்து 75வது கொஸ்டின் பார்க்கலாம். 75வது கொஸ்டின் வந்து என்னது ஏபிசி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ்ஸு பி ப்ளஸ் சி வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க அப்படின்னா 6 நாள் முடிக்கிறாங்க. ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 12 நாள் முடிக்கிறாப்புல. ஏ மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறா அப்படின்னா 12 நாள் முடிக்கிறாப்புல. பி மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் முடிக்கிறா அப்படின்னா ஸோ 18 நாள் முடிக்கிறாங்க. சி மட்டும் அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாள் தனியாக முடிப்பார் மாதிரி கேட்குறாங்க. இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 36. அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஏவோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு வந்து 3 இருக்கும். பியோட எஃபிஷியன்சி வந்து 2 இருக்கும். அப்போ சியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5. இப்போ 6ல் 5 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1 இருக்கும். சியோட எஃபிஷியன்சி வந்து 1. அப்போ சி மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பார் அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு டிவைட் பை சியோட எஃபிஷியன்சி. இப்போ ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 36 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிறது முடிப்பார். அப்போ ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து இதுக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்ம ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கிடையாது, 75 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.